ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் 1 இருக்கட்டும், ஏப்ரல் 1 இருக்கட்டும், ஒவ்வொரு மாதத்துடைய 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்களை அமலுக்கு கொண்டு வருவாங்க நம்ம கவர்மெண்ட் அரசு. ஸோ நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த ஜூன் 1 ஒரு சில விஷயங்களை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் பல்வேறு புதிய மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ என்னென்னு பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டருடைய விலையில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 1 அன்று பார்த்தீங்கன்னா வீட்டு மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி இந்த சிலிண்டர் விலையில் பார்த்தீங்கன்னா மேம்பாடும் இருக்கும், குறைப்பும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EPFO 3.0 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய EPFO 3.0 சிஸ்டம் வந்து அறிமுகமாக போகுது. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய PF பணம் இருக்கு இல்லையா, அந்த PF பணத்தை நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலயமா நேரடியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வசதிகளை அவங்க வந்து எளிமைப்படுத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, QR மூலயமாவும் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட PF சம்மந்தப்பட்ட சேவைகளை இன்னும் மேலும் வந்து எளிமைப்படுத்துகிற விதமாக வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுடைய விதிமுறைகள் வந்து கடுமையாக்கப்பட போகுதான். அதாவது ஆட்டோ டெபிட் தோல்வியால் 2% வரைக்கும் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி எடுக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2% வந்து அவங்க வந்து ஃபைன் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எரிபொருள் மற்றும் பயன்கள் வாங்கும்போது கூடுதல் கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சர்வதேச பரிவர்த்தனைகளில் கட்டணங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் பணம் எடுத்தல் கட்டணம் அதிகரிக்கலாம். அதாவது என்னன்னா இனிமேல் இலவச பரிவர்த்தனைகளை தாண்டிய பிறகு, அதாவது ஒரு ஏடிஎம்மில் 1 டைம் அமௌண்ட் எடுத்துட்டாங்க, நம்ம 4 டைம் வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த இலவச பரிவர்த்தனைகளை தாண்டிய பிறகு பார்த்தீங்கன்னா அதிக கட்டணம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணம் எடுத்தல் முறையில் வந்து ஒரு சில எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இதை வந்து ஏடிஎம்மில் நம்ம இலவச பரிவர்த்தனை முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம பணம் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது மாதிரி இருக்கும்போது அதிகமான கட்டணங்கள் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு உறுப்பினர் நியமனம் பண்ண போகிறாங்களாம். அதாவது ஜூன் மாதத்தில் ஊதிய குழு உறுப்பினர் நியமனம் உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஊதிய உயர்வும் ஓய்வூதிய திட்டங்களில் மாற்றங்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அவங்களுடைய சம்பளத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம்ங்கிறது அவங்க வாங்கக்கூடிய பென்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ சர்வீஸ் வந்து முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம UIDAI உதயன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய ஆதார் சேவையை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஏதாவது என்னன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்ம எடுத்து வந்து 10 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்மளுடைய கைரேகையெல்லாம் அப்டேஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில நபர்களுக்கு வந்து கைரேகை கூட பதியாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14க்குள்ளே முடிவடையுது இந்த ஃப்ரீ சர்வீஸ். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கைரேகையை நீங்கள் ஆதாரோட ஃப்ரீயாக வந்து லிங்க் பண்ணிக்கணும். சப்போஸ் அப்படி நீங்கள் லிங்க் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா ஒரு நபருக்கு 50 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஜூன் 14க்குள்ளே உங்களுடைய கைரேகையை உங்கள் ஆதாரில் நீங்கள் மறுபடியும் அப்டேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு KYC பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான காலக்கெடு வந்து மே 31 வரைக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் ரேஷன் கார்டை நீங்கள் KYC அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். KYC அப்டேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபருடைய கைரேகையும் அந்த ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். பெரியவர்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவே நம்ம மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் தெளிவாக போய் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இது மாதிரி அப்டேட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 1 முதல் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருள் வழங்குவதில் வந்து தடைகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு எச்சரிக்கை வந்து உங்களுக்கு வந்து விடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை, அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துடைய விரிவாக்கம் வந்து செய்யப்படும் நிலையில் பார்த்தீங்கன்னா நாளை முதல், அதாவது நாளைங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 1ஆம் தேதி, ஓகேவா, ஜூன் 1ஆம் தேதி முதல் என்னென்னா விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விண்ணப்பம் வழங்கப்பட்டுச்சுன்னா அந்த நிகழ்வு தொடங்கினாலும் ஜூன் முதல் வாரமே வந்து விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான தொகையானது செப்டம்பர் மாதம் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பரிசீலனை பார்த்தீங்கன்னா
ஜூலையில் நடக்க போகுது. ஜூலையில் பரிசீலனை நடந்து உங்களுக்கு செப்டம்பரில் அமௌண்ட் வர மாதிரி அவங்க ஏற்படுத்தி தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 4 அவங்க போடக்கூடிய மக்களுடன் முதல்வர் கேம்பில் நீங்கள் பங்கேற்றுக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட விண்ணப்பங்களை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கான தகுதிகள் என்னென்ன வேணும், இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறது, இது சம்மந்தமான முழு விவரங்களையும் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.